ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தாங்க. எனக்கு ரொம்ப நாளாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கொக்னட் பன் சாப்பிட்ணுன்ட்டு இருந்தது. சாத்தூர் சைடு அது மடக்கு பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக அந்த மாதிரி இல்லை, பட் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு ஓகே கொஞ்சம் பெட்டராக இருந்ததுங்க. அதுக்கு வார்ம் மில்கில் 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு அப்புறம் 1/2 ஸ்பூன் சுகர் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணுங்க. இன்பிட்வீன் டைமில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு 1 கப்பு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அப்புறம் 3 ஸ்பூன் சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 கப் மெல்டட் பட்டர் அதையும் இதோடு சேர்ந்து நல்லா கலந்துக்கலாங்க. வார்ம் மில்கில் ஈஸ்ட்டு போட்டிருப்போம் இல்லையா, அதுவுமே 15 மினிட்ஸில் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதையும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸோடு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்க வேண்டிதாங்க. மாவை நல்லா பிசையணும். பிசைஞ்சு ஒரு ஈரத்துணியில் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும். எனக்கு இங்கே இந்தியன் ஸ்டோரில் ட்விட்டி ஃப்ரூட்டி கிடைக்கலங்க. ஸோ வீட்டிலே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஃபில்லிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய், பவுடர் கேஷ்யூஸ், ரைசின், அப்புறம் ட்விட்டி ஃப்ரூட்டி, 1 கப்பு சுகரும் 3 ஏலக்காய் போட்டு நல்லா அதையும் பவுட்ரு பண்ணி இதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. 1.5 மணி நேரம் பிசைஞ்ச மாவை ஊற வச்சுக்கணுங்க. அது நல்லா ஊறி நல்லா வந்திருக்கும். அதுக்கு ஒரு நல்ல பஞ்ச் கொடுத்துட்டு இப்படி தாங்க பண்ணுவாங்க. நான் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிற்பாங்க. மாவை பேக்கிங் ட்ரேக்கு ஏற்றாப்பில் தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அது மேலே ஃபில்லிங் போட்டுட்டு திரும்ப ஒரு லேயர் மாவையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ரா மில்கை இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்குங்க. அவனில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன்னா சாஃப்டான பன்னு ரெடிங்க. டூட்டி ஃப்ரூட்டி என்னோடய ஃப்ரெண்டு யூடியூப் சேனலை பார்த்து தாங்க ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். அது ரூப்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ரூபினி அவங்களோட யூடியூப் சேனல் தான். ஸோ தேங்க்ஸ் டு ரூபினி.